வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்கள் வந்து இலங்கைக்குள்ள தலைமறைவாகி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுற மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுவும் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொழும்பு போர்ட் சிட்டி இருக்கு இல்லையா, அதுலதான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இன்றைய நாள்லையும் கூட பிரதமர் ஹரிணி அமரசூரிய வந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமா என்ன நடந்துச்சு, மக்களுடைய பணத்துக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அவங்க மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அவர் வந்து பொலிட்டிக்ஸ்ல அனுர இப்ப வந்து சரியான பிஸி ஆயிட்டாரு. அது அடுத்த மீட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுர அரசாங்கத்திட்ட இருந்து இலங்கையை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்து போயிருக்காரு. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு நாட்டுல. அதுவும் யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பாராளுமன்ற என்ன சொல்றது, சாதாரண நடவடிக்கைகளை தாண்டி ஒரு விஷயத்த செஞ்சிருவாரு. இப்படி பேசும்போது அதையும் தாண்டி சபாநாயகரும் வந்து ராமநாதன் அர்ஜுனா வந்து முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகிச்சு வந்து திட்டிடுவாரு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு நாட்டில் பதிவாகி இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். முதலாவதா எதை பத்தி நம்ம பேச போறோம்? அதாவது இன்றைய தினம் பத்தி பேச போறோம். ஜூலை 23 அதாவது இலங்கை வரலாற்றுல கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லுவாங்க. பல தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்த்துடலாம். இந்த மாதிரியான சம்பவங்களை பத்தி பேசும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துல வர்றது ஒரே ஒரு குடும்ப ஆட்சி தான். இந்த குடும்ப ஆட்சின்னு எடுத்துக்கிட்டா மஹிந்த ராஜபக்ஷவா இருக்கட்டும், அதையும் தாண்டி கோட்டாபய ராஜபக்ஷவா இருக்கட்டும், இப்படி இந்த ராஜபக்ஷ தரப்புக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த கோட்டாபய ராஜபக்ஷ என்ன வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை முன் வச்சிருந்தாரு. அது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னைக்கு நாள்ல வந்து நடந்திருக்கு. அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுமா இருந்தா, தெரிஞ்சுக்கணுமா இருந்தா எங்களுடைய நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம அதை பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுர அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஓகே. அதே மாதிரி மிக முக்கியமா கடந்த கால ஊழல்கள் எல்லாமே இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம். இன்றைய நாள்லையும் கூட பிரதமர் ஹரிணி அமரசூரிய வந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமா என்ன நடந்துச்சு, மக்களுடைய பணத்துக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அவங்க மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்க பாதாள உலக குழுக்களை தாண்டி வெளிநாட்டு பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இங்க வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்களா, அவங்களுடைய பாதாள உலக நடவடிக்கையும் இலங்கையில அதாவது கொழும்புல நடக்குதா அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, சோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? சரி, போகலாம். சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜூலை 23 இன்னையில இருந்து ஒரு 43 வருஷம் நாங்க முன்னுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த நாளை வந்து எங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு மனதால சகிக்க முடியாத பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய தமிழர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. நிறைய தமிழர்கள் வந்து அகதிகளா மாறி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணங்களா இருக்கட்டும், அவங்களுடைய சொத்துக்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நிறைய அப்பாவி தமிழர்கள் ஒரு பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக நாங்கள் எதுக்கு கொல்லப்படுறோம் அப்படின்னே தெரியாம இன்றைய நாள்ல 43 வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கருப்பு ஜூலை இனிமே இலங்கை வரலாற்றில் இப்படி ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு நாங்களா இருக்கட்டும், அதே மாதிரி சகோதர மொழியில இருக்கவங்க கூட நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமா, அதாவது 1983 இன்னைக்கு மாதிரி ஒரு நாள்ல தான் வந்து கருப்பு ஜூலை இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அரங்கேறுது. அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்துல மிகப்பெரிய ஒரு கலவரமா இந்த நாள் வந்து மாறுது. இது வந்து இன்னைக்கு நாள்லையும் கூட மக்களால வந்து நினைவு கூறப்பட்டு இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு கொடூரம் அதுக்கப்புறம் நடக்கவும் இல்லை, இனி நடக்கவும் கூடாது அப்படிங்கிறதான் எல்லாரோட கோரிக்கையும் வேண்டுதலும் கூட. ஆனா இது வந்து ஒரு கருப்பு பக்கமா மாறி இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். அந்த மாதிரியான கொடூரங்கள் வந்து நடந்தது இல்லை அப்படிங்கிறது, தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த மாதிரியான கொடுமைகள். அப்போ
இந்த இந்த மாதிரி நம்ம 43 வருஷம் அப்படின்னு நினைவு கூறும்போது இதுக்கு இத்தனை நாட்களாகவும் வந்து ஒரு விசாரணையோ சட்ட ரீதியான நடவடிக்கையோ இது எதுவுமே கிடைக்கல நடந்தது. அப்படின்னு ஆமா. சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி தான். அப்போ வந்து நிறைய பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கூட இப்போ வரைக்கும் எங்க இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியாம தான் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ற காலத்திலேயே நிறைய சான்றுகள் வந்து கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ம். செம்மணி மனித புதைகுழியாக இருக்கட்டும், இந்த யுத்தத்தால காணாமல் ஆக்கப்பட்டவர்களா இருக்கட்டும். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர்களுக்கு வந்து என்ன சாபம் அப்படின்றது தெரியல. எல்லா காலகட்டத்திலயும் வந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆமா. கருப்பு ஜூலைல நடந்த சம்பவத்துக்கே 43 வருடங்களாகி இன்னும் அதுல காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. இப்படி ம். இருக்க பட்சத்துல யுத்தத்துல, அதாவது கடைசி நேர யுத்தத்துல வந்து காணாமலாக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. செம்மணி மனித புதைகுழியிலே பெண்பு தொகுதிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? ஒருவேளை இவங்க வந்து கருப்பு ஜூலை அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்றது கூட இன்னும் தெளிவாக தெரியல. ஸோ ம். விடை தெரியாத நிறைய கேள்விகள் வந்து தமிழ் மக்கள் மனசுல இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருக்கு. ஆமா. அதுலயும் இந்த இப்ப நீங்க செம்மணிய பத்தி பேசுனதுனால, இப்ப வெளியில வந்திருக்கக்கூடிய பல தகவல்கள், இப்போ அண்மைய நாள்ல கிட்டத்தட்ட 450யும் தாண்டி எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பின்னணியில, கண்டுபிடிக்கப்பட்ட 429வது எண்புக்கூட்டு தொகுதி. நான் என்னோட ஞாபகம் சரியா இருந்தா 429ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து அன்னைக்கு நாள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எண்புக்கூட்டு தொகுதி தான் அண்மைய நாள்ல பெரிய பேசு பொருளா இருந்தது. ஏன்னா, அந்த கால்கள் மடிக்கப்பட்டு அந்த நெஞ்சோடு அந்த கால்கள் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ம். ஒரு எண்பு தொகுதி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து உயிரோட புதைக்கப்பட்டாரா? ஆ. அப்படி அவர் புதைக்கப்பட்டிருந்தா அவர் அந்த இறுதி நேரத்துல வந்து அவர் எவ்வளவு வலியை வந்து அனுபவிச்சிருப்பாரு. அதான். இப்ப அது இருக்கும்போது, அப்படி ஒரு கால்கள் மடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள், சித்திரவதைகள் நடந்திருக்கும்? அத தாங்கிக்க முடியாம தான் அவர் அந்த ஒரு கால்கள மடிச்சுக்கிட்டு, கவலையா அந்த அந்த அனுபவிக்க மரண முடியாத பயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இனிமே என்னால எதுவுமே பண்ண பண்ண முடியாது, முடியாது. சாக போறோம் அப்படின்றது வந்து இப்போ ஒரு மரணம் வந்து ஒரே நிமிஷத்துல நிமிர்ந்தா அந்த வலி வந்து தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே வந்து அவர் உயிரோட புதைக்கப்படும் போது அவருடைய மனம் வந்து எவ்வளவு பதப்பதைச்சிருக்கும், அவர் ம். வந்து கடைசி நேரத்துல எவ்வளவு பயந்திருப்பார் அப்படின்ற ம். மாதிரி நிறைய மாதிரி வந்து மக்கள் வந்து இப்ப தங்களுடைய விமர்சனத்தை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா. அதாவது விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து அவங்களுடைய மனக்குமுறல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இன்னும் நீதி கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஆனா, இப்போ ஒரு தரப்பு வந்து இதனால வரக்கூடிய வந்த கஷ்டங்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இன்னுமே தீர்வு கிடைக்காத கஷ்டங்களா இருக்கட்டும், இத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்களோட கஷ்டத்துல சந்தோஷம் பார்க்குறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எங்களுக்கு எதிர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து, சக மனிதர் வந்து கஷ்டப்படும்போது, அவங்களோட அந்த கஷ்டத்த பார்த்து நாங்க சந்தோஷப்படுற மாரி இருந்தா, சிரிக்கிற மாரி இருந்தா, நாங்க வந்து மனித இனமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள, ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு நபர் ம். அவர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அதாவது நம்ம வந்து தமிழர்கள், அப்போ எங்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது அந்த தமிழர், ஏதோ ஒரு தமிழருக்கு வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின் போது எங்களுக்குள்ள வந்து ஒரு துக்கம் வந்து சொல்லாமலே வருது. அவர் எங்க ஆமா. சொந்தக்காரராக இருக்கு இல்லாம இல்லையா இருக்கலாம். இருக்கு, ஆமா. பட் ஏதோ ஒரு தமிழருக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? இருக்கு. ஸோ அதை கூட அவங்க வந்து ஒரு விளையாட்டா நினைச்சு ம். அதுல கூட ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது அது வந்து ஏத்துக்கவே முடியல. சும்மா கமெண்ட் பண்றது வேற. அத தாண்டி அந்த கமெண்ட்டோட ஆழம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த நபருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு கமெண்ட் கிடையாது. அந்த மாதிரி இன்னும் நிறைய கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருது. இப்போ சிசிஐடில வந்து முறைப்பாடும் வழங்கப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிசிஐடில முறைப்பாடு செஞ்சிருக்கிறது கூட நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சகோதர மொழி நபர் மூலமா தான் போயிட்டு சிசிஐடில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படியான கமெண்ட்ஸ் மற்றவங்களுடைய உணர்வுகளை வச்சு இப்படி கண்டுபிடிக்கப்படக்கூடிய யாரோ ஒரு மனிதர் தான் அப்படி உயிரிழந்திருக்காரு. ஒருத்தர் 2 பேர்னா கூட சரி, ஓகே, 2 பேரை தானே கொண்டிருக்காங்க, 3 பேர் தானே கொண்டிருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு விடலாம். 500 பேர் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் இன்னும் எத்தனை பேர் வெளியில வருவாங்க, எத்தனை எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளியில நீங்க அனுதாபம் தெரிவிங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு நாங்க யாருமே உங்ககிட்ட கேட்டு வரவும் இல்லை, அது தேவையும் இல்லை. கஷ்டப்படுத்தாதீங்க, நாங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அப்படின்ற நேரத்துல வந்து நீங்களும் எக்ஸ்ட்ரா வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றதுதான் உங்களுடைய ஒரு கோரிக்கையா வந்து இருக்கு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தான் நாட்டுல இனவாதம் அப்படிங்கிறது வந்து இன்னும் எந்த அளவுக்கு தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ
எப்பவுமே ஒருத்தங்களுக்கு ஒன்று நடக்குதுன்னா அது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். சரி, ஓகே, எனக்கு இப்படி நடந்துச்சுன்னா என்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப கவலையாக தான் இருக்கு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ஒரு அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொடர்பான எந்த விதமான அறிவுமே இல்லாமல், எந்த விதமான தெளிவுமே இல்லாமல் இப்படியான கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு, பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இதனால பார்க்குறாங்களா இருந்தால் அவங்களுக்கு அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க? அதை அவங்க ப்ரொசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்து கொள்வோம் இனி வரும் நாட்களில். எது எப்படியோ அந்த இளைஞர்களுக்கு எதிராக வந்து சிசிஐடியில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு இனி விசாரணைகள் நடத்தப்படும், கைது செய்யப்படுவாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இனிமேல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை யோசிக்கிற அளவுக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு ஜூலை நடந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 43 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த சம்பவத்தில் நிறைய பேருக்கு வந்து நீதி கிடைக்காம இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். ஸோ 43 வருஷமா இன்னுமே நீதி கிடைக்கல. இப்போ வந்து இறுதி போர் நடந்து இப்போ எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 43 வருஷத்துல யாருமே எப்படி பேசக்கூடாது இல்லையா? இறுதி போர்ல வந்து பல பேர் வந்து காணாமலாக்கப்பட்டாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட இன்னும் தெரிய வரல, அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னு வந்து நாங்கள் வந்து வருங்காலத்தில் பேச வைக்காம அரசாங்கம் வந்து இதுக்கு சரி ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு நீதியான விசாரணை முன்னெடுத்து குற்றம் செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றதையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம். ஆமா, அப்ப அதையும் தாண்டி தான் குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படணும் நிச்சயமா. நீங்க அப்படி தண்டனை கொடுக்கறத ஒரு ஓரமா வச்சுட்டு அட்லீஸ்ட் யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ காணாமலாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா? இவங்களுக்கும் அவங்களுக்கும் இப்படி வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய எண்பு கூட்டு தொகுதிகள், அப்போ அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பொறுப்பு குரல்னு ஒன்று இருக்கணும் தானே? இவங்க தான் அப்படிங்கிற வெளிப்படை தன்மையோட நீங்க அட்லீஸ்ட் என்னால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காவது நீங்க உண்மையை வெளிப்படுத்தினீங்களா இருந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் இந்த விஷயங்களை எதிர்பார்க்கறது தான் நாங்கள். ஆனால் அதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து 2வது கேள்வி தான். ஸோ பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் கோட்டாபய ராஜபக்ஷவோட வழக்கு விசாரணை இன்னைக்கு நாளில் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. அதாவது வந்து இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர் வந்து அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமா என்ன வந்து அவரை வந்து PTA பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒரு மனுவை வந்து வச்சிருந்தாரு. அந்த மனு குறித்த விசாரணை தான் இன்னைக்கு வந்து நடந்திருந்தது. அதுக்கு இவர் வந்து முன்னிலையாகி இருந்தார். ஸோ விசாரணைகள் வந்து நடைபெற்றது. இறுதியில வந்து இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு அது வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இது சேம் தான் கனுஷியா, கருப்பு ஜூலையா இருக்கட்டும், இறுதி போர் இதா இருக்கட்டும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலா இருக்கட்டும், செம்மணி புதைக்குழி இதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் அதுக்கு பதில் தான் என்னன்னே தெரியல. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துல வந்து இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ முன் வச்ச மனு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல எந்த இடத்துலயுமே வந்து இப்போ சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. நேற்று முந்தினாலும் கூட அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கதா செய்திகள் வெளியாகி இருந்தது. இதுல என்னமோ சம்பந்தப்பட்டவங்களை வந்து வழக்கு விசாரணைக்கு கூப்பிடணும், தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எந்த இடத்துலயுமே வந்து கோட்டாபய ராஜபக்ஷவை விசாரணைக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி செய்திகளா வரவும் இல்லை. அதுக்கான ஒரு தீர்மானமே இல்லாத ஒரு டைம்ல தான் போயிட்டு அவராகவே முன் வந்து இந்த மனுவை வந்து சமர்ப்பிக்கிறாரு நீதிமன்றத்தில். இப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சந்தர்ப்பத்தில் தான் இவருக்கும் ஆசாத் மௌலானாவுக்கும் இடையில தொடர்புகள் இருக்கு, பிள்ளையானோட தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஃபோட்டோஸோட ப்ரூஃப் ஆகி இருக்கு. இப்போ இவர் மனுவை முன்வைக்க போயிட்டு தான் இப்படி பல விஷயங்கள் வெளியாயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளில் அதுக்கான வழக்கு விசாரணையை தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன கைது செய்யாதீங்க அப்படிங்கிறது அவரோட கோரிக்கை. ஆனால் நீதிமன்றம் வந்து வழக்கை ஒத்தி வச்சு தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாளில் அவர் வரும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, அவர் எப்படி வருவார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணால் என்ன, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட அதோட சம்மந்தப்பட்டவரா என்ன, இல்லாட்டி இறுதிக்கால யுத்தத்தோட தொடர்பு பட்டவராக இருந்தால் என்ன, எத்தனை கடத்தல் செஞ்சுருந்தாலும் எத்தனை பேரை கொலை செஞ்சுருந்தாலும் கூட அவர் இன்னைக்கு வந்த விதத்தை பார்க்கும்போது அவருக்குன்னு அவர் வந்த உடனே அப்படியே ஒரு டீம் வந்து அவரை வரவேற்குது. எனக்கு இதுக்கு மேலேயும் இன்னும் ஆதரவாளர்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் வெளியில்
வந்துட்டு இருக்கு. அதுவும் உங்களோட பணத்தை எடுத்து தான் அவ்வளோ ஊழல்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இப்போ வெளியில வர அதையும் ஆரம்பிச்சிருக்கு. தாண்டி நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞருமே இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்தான் அவர்தான். நாடு வந்து வங்குரோத் அடைகிறதுக்கு காரணம் கூட அவர்தான். அவர்தான். பட் மக்கள் வந்து எல்லாத்தையுமே ஈஸியா மறந்துடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் மக்களுடைய மைனஸ் பாயிண்ட்டும் என்னவோ தெரியல. நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்பவும் வந்து அவருக்கு ஆதரவா நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதரவாளர்கள் வந்து அவர் எங்க போனாலுமே சுத்தி அவரை வந்து மொச்சு அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் ஆமா. இருக்காங்க. அது வரும்போதே அது வந்து ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர மாதிரியும், இந்த நாட்டு ஜனாதிபதி வர மாதிரியும் தான் அவர் வந்து வணக்கம் வைக்கிறது என்ன, அவர் சிரிச்சுக்கிட்டே வர்றது என்ன, அவரை சுத்தி வந்து 4-5 பேர் கூடி அவரை வந்து வரவேற்கிறது என்ன, அவர் வந்தது நீதிமன்றத்துல அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடக்குது. அங்கனைக்கு ஒரு 5-6 பேர் காசு கொடுத்து வர சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அங்கனைக்கும் வந்து இப்படியான ஆதரவு அளிக்கக்கூடியவங்களையும் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இன்னொருத்தரும் இந்த இடத்துல வந்து ஹைலைட்டா இருந்தாரு. யாருன்னா இப்ப இவருக்கு ஆதரவா பேசக்கூடிய சட்டத்தரணிகள்னு வந்து தானே ஆகணும். அப்போ அதான் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தங்களை வளர்த்து விட்டுருக்காங்களே, குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தங்களை வளர்த்திருக்காரு. நாமல் ராஜபக்ஷ அவர் வந்து கூட வந்திருந்தாரு. அவர் வந்து ஏற்கனவே படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது இல்லையா? அதுல கூட 1008 பிரச்சனைகள். பிரச்சனை அது உண்மையா பொய்யா? படிச்சதே பிரச்சனை தான். படிச்சதே பிரச்சனை தான். அப்படி இருக்க நேரத்துல வந்து அவர் கூட ஒரு சட்டத்தரணி மாதிரி வந்து பிளாக் வந்திருந்தாரு. கலர்ல கோட் எல்லாம் போட்டு அப்படியே வந்திருந்தாரு. நல்ல வெல் ட்ரெஸ் பண்ணி, எப்படி சொல்றது, ஒரு லோயர் மாதிரி வந்திருந்தாரு இல்லையா? லோயர் மாதிரி வந்திருந்தாரு. ஆனா ஒரு லோயரா இல்லையா அப்படின்றது தெரியல. இல்ல, படிச்ச படிப்புக்கு சரி யாருமே தான் வந்து வழக்குக்கு கூப்பிடல, வந்து பேசுங்கன்னு சொல்லல. சரி வீட்டுல இருக்கவங்களோட பிரச்சனையாவது நான் போய் பேசி முடிச்சிட்டு வரேனே அப்படின்னு சொல்லி வந்திருந்தாரு. அலிசப்ரி வந்திருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் இன்னைக்கு நாள்ல வந்து கோட்டாபய ராஜபக்ஷவோட வழக்கு விசாரணைகள், அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வழக்கு விசாரணைகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருந்தது. இனி கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன போட்டோ வந்து காமிச்சு கேட்டாங்க, இன்னைக்கு என்னென்ன சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு, என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இனிதான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா நாமல் ராஜபக்ஷவுக்கு இன்னைக்கு சரியான பிஸியான ஒரு ஷெடியூல். ஏன்னா அவரை காப்பாத்துறதுக்கு, அவருக்காக பேசுறதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகணும். அது முடிச்ச உடனே அடுத்த மீட்டிங். அவர் வந்து பொலிட்டிக்ஸ்ல இப்ப வந்து சரியான பிஸி ஆயிட்டாரு. அது அடுத்த மீட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனூர் அரசாங்கத்திட்ட இருந்து இலங்கையை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து போயிருக்காரு. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு நாட்டுல. அதுவும் யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஜித் பிரேமதாஸ் போயிருக்காரு. அவரோட தலைமையில தான் நடக்குது. அவருடைய தலைமையில தான் நடக்குது. சஜித் பிரேமதாஸ் இருக்கட்டும், நாமல் ராஜபக்ஷவா இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது இந்த நாடு வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்ணி இதை வந்து குழப்பலாம், ஏன்னா விட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஆப்படிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி, அது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து போயிட்டு லைவ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க உள்ள இருந்து அப்படிங்கிற தகவல்கள் தான் வெளியாயிட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரா போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியில இருக்கவங்க கொடுக்குற ஹைப் இருக்கே, இந்த மீட்டிங்க்கு அவங்க கொடுக்குற ஹைப் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி நடக்க போகுது, இந்த சந்திப்பு இப்படிதான் அமைய போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் பெருசா பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பெருசா பிளான் பண்றாங்க. அதுலயும் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு பாத்தீங்கன்னா, 2029 ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க வருவாரு அப்படின்ற மாதிரி அவருடைய கட்சியில இருந்தே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல அப்பவே கணித்தார் கணிஷியா அப்படின்ற மாதிரிதான். இல்ல எதுக்கு இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கனாலே தெரியும் 2029 தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து சஜித் பிரேமதாஸ், இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா கட்சியில இருந்து நாமல் ராஜபக்ஷ. தேசிய யாருக்கு ஓட் போடுறதுன்னு மக்கள் வந்து இப்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எல்லாருமே பெரிய தலைகளா இருக்கும்போது யாருக்கு ஓட்டை வந்து போடுறது அப்படின்னு தெரியாம இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல இவங்க வந்து அடிச்சுக்காம இருந்தாங்கன்னா சரிதான். இப்ப எல்லாருமே வந்து ஜனாதிபதி வேட்பாளராக கேட்கும் போது யாராவது ஒருத்தர் தானே ஜனாதிபதி ஆக முடியும். இவங்களுக்குள்ளேயே சண்டை வராம சுமூகமா வந்து பேசி முடிச்சு. இல்ல ஆல்ரெடி நீங்க சண்டைன்னு சொல்லும் போதுதான் ஆல்ரெடி ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்னா சேரணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுல எனக்கு தான் தலைவர் பதவி கொடுக்கணும், நீங்க வேணா செயலாளரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யாரு அந்த தலைமைகள் 2 பேருக்கு, ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாஸுக்கும் இடையில ஒரு சில கருத்து முரண்பாடுகள் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி சேர்ற பிளான கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. இப்ப என்னன்னா இந்த நீதித்துறையில வந்து இந்த ஓய்வு வயசு வந்து நீடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு எதிராக தான் இந்த மீட்டிங்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ அதுக்கு மாதிரி தெரியல. அந்த ஹைப்பை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹைப்பை கொடுக்கும் போது நாளைக்கே ஏதோ ஒரு பிளான் ஒண்ணு போட்டு அந்த ஆட்சியை கவுழ்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்கு. தெரியல அடுத்தது என்ன அட்டாக் நடக்குமோ தெரியல. ஆட்சியை கவுக்கணும்னா இவங்களுடைய இது இருக்கு இல்லையா, இதை பண்ண ஆட்சியை கவுக்கலான்னு ஒரு பிளானிங் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, கடந்த காலத்தை புரட்டி பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. ஸோ அதை மாதிரி ஏதாவது பிளான் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா நேத்தும் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒரு ப்ரீ மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கறத வந்து நேத்தே ஒரு மாதிரி ஐடியா பண்ணிட்டு இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நேத்து நடந்துருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து இந்த டைம்ல ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிரும். எத்தனை மணித்தியாலம் நடக்குது, என்னென்ன பேச போறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் வெளியில வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போதுதான் தெரிய வரும் நிஜமாவே என்ன நடந்திருக்கு, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து இலங்கையை எப்படி அனுரகிட்ட இருந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலுமே வந்து இந்த மீட்டிங் முடிவுல வந்து ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைதான் வந்து ஓங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து கணிச்சிருக்காங்க. ஏன்னா வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அவருக்கு தெரியும் இந்த காயம் வந்து இப்படி நாங்கன்னா இங்க வந்து அங்க நடக்கும், அப்ப ஈஸியா வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கு சப்போர்ட்டா இவங்களை வந்து சேர்த்துக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மீட்டிங் முடிஞ்சோன்னா உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து மீடியாவுக்கு தெரிய வரும் தானே. அப்ப நாளைக்கு சரி நம்ம வந்து வியூவர்ஸுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற அப்டேட்டை வந்து கொடுத்துடலாம். ஆமா, டீடைலா சொல்றோம். இப்ப இது வந்து நம்ம பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்ததில்ல. இப்ப பொலிட்டிக்ஸ் அரசியல் அப்படின்னு வரும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்த ஒரு விஷயம், இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஐயோ, அந்த சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டேன். இன்னொரு ஒரு கிழமையோ 2 கிழமையோ தான் இருப்பேன். ரொம்ப நாளைக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு கிழமையோ 2 கிழமையோ தான் இருப்பேன். நான் வந்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து சொல்லியிருந்தாரு. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படின்ற மாதிரி தப்பிச்சது அவங்க இல்ல நாங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவரை வந்து தாக்கி பேசியிருந்தாங்க. பிமல் ரத்நாயக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மக்களுக்கே அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மனநோயாளி மாதிரி இருக்கீங்க, அதனாலதான் இவரை வந்து யாருமே கணக்கெடுக்கிறாங்கல்ல அப்படின்னு கூட வந்து ரொம்ப அவரை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே போனாங்க. அதாவது ஒரு நாடாளுமன்றத்துல வந்து எனக்கு பக்கத்து சீட்ல இவரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீட்டையே சேஞ்ச் பண்ணி கேக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? வார்த்தை பிரயோகமா இருக்கட்டும், எப்படி மத்தவங்களோட பேசுறீங்க அப்படின்றது தெரியுதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு பிமல் ரத்நாயக்க வந்து சொல்லியிருந்தார். ஆமா, அந்த ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சு இருந்து எங்கடா ஒரு கேப் கிடைக்கும், நான் பேசியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பிமல் ரத்நாயக்க சொன்ன பல விஷயங்கள். இப்போ பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து 2வது விஷயம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட நடவடிக்கைகள் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் பிமல் ரத்நாயக்க சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த கரு ஜெயசூரிய சபாநாயகரா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து பல பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு கூட முயற்சி செஞ்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் போயிருக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றம் பார்த்துருக்கு. ஆனா இந்த மாதிரி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி இழிவா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த ஒரு பாராளுமன்றம் தான் பாக்குதா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து எவ்வளோ ஹாஷா பேச முடியுமோ அவ்வளோ ஹாஷா வந்து இன்னைக்கு பேசியிருந்தாரு. அப்போ அதுலயும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பாராளுமன்ற என்ன சொல்றது, சாதாரண நடவடிக்கைகளை தாண்டி ஒரு விஷயத்த செஞ்சிருவாரு. இப்படி பேசும்போது அதையும் தாண்டி சபாநாயகரும் வந்து ராமநாதன் அர்ச்சுனா வந்து முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகிச்சு வந்து திட்டிடுவார். அதுக்கு வந்து அவர் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி எழும்பிட்டு அவர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு உட்காந்துருவார். அதுக்கு தான் வந்து இன்னும் காரசாரமான பதில்கள் எல்லாம் வழங்கப்படும். அதை தாண்டி சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பார்த்து அப்படி பேசும்போது அவர் வந்து பொறுப்பு சொல்லணும், எதிர்த்து கதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஜித் பிரேமதாஸ் எழுந்து ராமநாதன் அர்ச்சுனாவுக்காக குரல் கொடுத்திருந்தார். அவர் மட்டும் இல்லை, இன்னும் பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் கொடுத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னைக்கு நாளில் வந்து இந்த ஒரு சம்பவம் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா வெளியில் பேசப்படுறதை தாண்டி பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மனநோயாளி அப்படின்னு திட்டுற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கு. அரசாங்க தரப்புல இருந்து இப்படியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறது தான். இதே நேரத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவர் இன்னொரு எலெக்ஷன்ல வேற நிக்க போறாருன்னு சொல்றாங்க. ஒரு சில தகவல்கள் வருது. அதுல நின்று என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. டிப்ரெஷனுக்குள்ள போறீங்க? இல்ல இப்பவே அவர் வந்து சொல்றாரு இல்லையா, தமிழ் மக்களுக்கே அவமானம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லும் போது அதாவது யோசிக்கணும். வாக்கு போட்ட மக்களா இருக்கட்டும், தமிழ் மக்களும் வந்து யோசிக்கணும் என்ன அப்படின்னு. ஏன்னா பொறுத்திருந்து இயலாத கட்டத்துக்கு தான் அவர் இன்னைக்கு பிமல் ரத்நாயக்க வந்து பொங்கி எழும்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சோ தெரியல, இனி வரப்போற தேர்தலையும் வந்துட்டாருன்னா முடிஞ்சு வாய்ப்புகள் இருக்கு, சொல்ல தெரியாது. தெரியல என்ன மாதிரி. ஆமா, ஏன்னா அப்படி ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி வர்றதுக்கும் காரணம் அமைஞ்சிருச்சு. ஸோ இனி வரக்கூடிய அந்த அளவுக்கு மக்கள் யோசிக்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இப்படியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த பாதாள உலகம் இது வந்து எங்களுடைய நாட்டில்
எப்படி இயக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுல தலைமறைவாகி இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து ஏன்னா அவங்களுக்கு இங்க இருந்தா கைது செஞ்சுருவாங்க. அந்த கைது பயம் இருக்கு அப்படிங்கிறதுனால துபாய் இந்த மாதிரியான நம்ம நேத்து கூட பேசியிருந்தோம். இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து நாட்டுக்குள்ள வந்து குற்ற செயல்கள நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆள் வச்சு இந்த மாதிரி தானே காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்கள் வந்து இலங்கைக்குள்ள தலைமறைவாகி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுற மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுவும் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொழும்பு போர்ட் சிட்டி இருக்கு இல்லையா, ம். அதுலதான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா நாட்டை சேர்ந்த 3 பேர் வந்து அந்த போர்ட் சிட்டில வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஆமா. மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே சீன நாட்டை சேர்ந்த இன்னொரு குழு ஒன்று வந்திருக்கு. அதாவது 10 பேருக்கு 10ஓ 15 பேர் கொண்ட குழு வந்திருக்கு. வந்து அந்த மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கடத்திட்டு போயிருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகி. ஆமா. ஸோ இவங்க வந்து ஏன் கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது கூட தெரியல. அண்ட் அந்த நேரத்தில் வந்து ஒரு சண்டை கூட நடந்ததா வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஆமா. அதாவது இந்த கடத்தல் நேத்து நைட் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 சீன நாட்டவர்களை கொண்ட இன்னொரு குழு மூலமா தான் இந்த கடத்தல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போ வரைக்கும் வெளியாகிருக்கு. ஒரு நவீன ஜிப்ல தான் வந்திருக்காங்க. வந்து இந்த போர்ட் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3 சீன நாட்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த தொங்கு பாலத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல 15 சீன நாட்டவர்கள் அந்த 3 பேரையும் வந்து கேடிஎச் வகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேன்ல கடத்திட்டு கடத்திட்டு போயிருக்காங்க. போயிருக்காங்க. இது குறித்து வந்து போலீசாரிடம் வந்து முறைப்பாடு பண்ணியிருக்காங்க. போலீசார் ஆமா. கூட விசாரணை வந்து எடுத்திருக்காங்க. ம். இது ஏன் கடத்தினாங்க, இவங்க உண்மையிலேயே யாரு அப்படின்ற மாதிரி விசாரணைகள் வந்து எடுத்திருக்காங்க. ஆமா. அதாவது இப்ப கடத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படக்கூடிய இந்த கேடிஎச் ரக வேன் வந்து கைவிடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு கைத்துப்பாக்கியும் போலீசாரால மீட்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்கும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அப்படின்னு தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏன்னா எதுக்காக ஒரே நாட்டை சேர்ந்தவங்க 2 டீமா இருந்து இங்க வந்து அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதுவும் தாண்டி இப்போ ரீசெண்டா வந்து நேற்றைய தினம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருத்தருடைய மகன் வந்து ஒரு சீன நாட்டவர்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை வந்து இந்த கொள்ளையடித்த குற்றச்சாட்டுக்கு கீழே கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்காரு. அப்போ என்ன இது சைனான்னு ரீசெண்டா வந்து நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்த இணைய வழி மோசடிகள் நடக்குது இல்லையா, அது கூட வந்து சீன நாட்டவர்கள் நிறைய தான் பேர் வந்து அதிகமா கைது செய்யப்படுவாங்க. சாதாரணமா இலங்கையில ஒரு வீடு எடுத்து அதுல தங்கி இருந்து இந்த மாதிரி இணையவழி மோசடிகள்ல ஈடுபடுறது கூட சீன நாட்டவர்கள் தான் அதிகமா ஈடுபடுவாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம விசாரணைகள்ல தெரிஞ்சுக்கலாம். அப்ப இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ஜனாதிபதிகள் தங்குற மாளிகை இருக்குல்ல, அதுக்காக வந்து கடந்த 9 வருடங்கள்ல எவ்வளவு பணம் வந்து செலவிடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைக்கிறீங்க? ஜனாதிபதி மாளிகை இப்போ கடந்த காலத்துல இருந்து ஆட்சியாளர்களை வச்சுதான் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போ மைத்ரிபால சிறிசேனவா இருந்தா அவ்வளவு செலவழிச்சிருக்க மாட்டாரு. நான் ஒரு யூகத்துல சொல்றேன். ரணில் விக்ரமசிங்க வேணா அவர் பொதுமக்கள் பணத்தையே வந்து வெளிநாட்டு போயிட்டு வந்தது. ஆமா, இல்ல நீங்களே சொல்லுங்களேன் எவ்வளவு. சரி, அதாவது வந்து 35 கோடி ரூபாய் பணம் வந்து இந்த பராமரிப்பு செலவு, அதாவது ஜனாதிபதி மாளிகைக்காகவே செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. என்னத்தை பராமரிச்சா? அந்த புல்லு தோட்டம் இருக்கும் இல்லையா, அதாவது சின்ன வீட்டுல எல்லாம் தங்க மாட்டாங்க. எங்கட வீடுனா கொஞ்சம் சின்ன இடம், அந்த 2-3 மரம் வளரும் அப்படின்னு சொல்லலாம். ஜனாதிபதி மாளிகை வந்து பெரிய மாளிகை தானே. அப்போ வந்து அந்த தோட்டக்காரர் இருப்பாரு, தண்ணி ஊத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. கூட அது கட்டணும் இல்லையா, கரண்ட் பில் வந்தாலும் கட்டணும் இல்லையா. சோ அதுக்காக வந்து ஐயோ என் மைண்ட் வேற எங்கேயோ போகுது. யாரோ ஒருத்தர் கல்யாணத்து பில்லு கட்டல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு வந்து கரண்ட் பில் வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, நாமல் ராஜபக்ஷ. அதான் என் மைண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா அங்கேயே போயிடுச்சு. அவரும் கடந்த கால ஆட்சியாளர்களோட மகன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது 35 கோடி ரூபாய் பணம் வந்து கடந்த 9 வருடங்கள்ல மாத்திரம் இந்த ஜனாதிபதி மாளிகைகளுக்காக செலவிடப்பட்டிருக்கதா பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, அதாவது கொழும்பு கோட்டை, கண்டி, நுவரெலியா, கதிர்காமம், அனுராதபுரம், மகியங்கனை மற்றும் பென்தொட்டை ஆகிய பிரதேசங்களில் இந்த ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒண்ணு மட்டும் இல்ல, இப்படி பல இடங்கள்ல பல தில்லுமுள்ளு வேலையெல்லாம் நடந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஜனாதிபதி, அவருக்கு எத்தனையோ இடங்கள்ல மாளிகை பராமரிக்கிறதுக்கு 35 கோடி. ஓகே, இப்போ பிரதமர் தான் இந்த விஷயத்த வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நான் கேட்டேன் இல்லையா, அதுக்கும் பிரதமர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஜனாதிபதி மாளிகை பராமரிப்பு, பூங்கா பராமரிப்பு, ஜனாதிபதியோட உத்தியோகபூர்வ இல்ல பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உத்தியோகபூர்வ தங்குமிட கட்டட பராமரிப்பு,
இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசா போய் நீண்டுக்கிட்டே போகுது. அப்படி இப்படின்னு சொல்லி பல செலவுகள் ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக 2018ஆம் ஆண்டில் 15 மில்லியன் ரூபாவும் கட்டட திருத்த செலவுக்காக 110 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக தான் பிரதமர் சொல்லியிருக்காங்க. சரி, 2018 அவ்வளோ, 19ல் யார் ஜனாதிபதியாக இருந்தாங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. 2019ஆம் ஆண்டில் வந்து கட்டட பராமரிப்பு செலவாக 15 மில்லியன் ரூபாய், திருத்த செலவாக 62 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டில் கட்டட பராமரிப்பு செலவு 10 மில்லியன், திருத்த செலவு 18.8 மில்லியன் ரூபாய் பதிவாகியிருக்கு. இதையும் தாண்டி இன்னைக்கு தான் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 2022ஆம் ஆண்டு எல்லாருக்கும் தெரியும், மறக்க மாட்டோம். ஏன்னா நாட்டில் வந்து மக்கள் பசியோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம், வரிசையில் இருக்கும்போதே உயிரிழந்த ஒரு நாட்கள் இல்லையா? ஞாபகப்படுத்தும் போதே எங்களுக்கு தெரியும், மருந்து இருக்கலை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கலை, எல்லாமே வந்து விலை உயர்வு, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை. மக்களுக்கு முடியாத அளவில் வந்து ரோட்டுக்கு இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு வந்து நாடு வங்குரோத்து அடைஞ்சிருந்த ஒரு காலப்பகுதி தான் அந்த 2022ஆம் ஆண்டு அப்படிங்கிறது. அந்த ஆண்டில் கூட ஜனாதிபதி மாளிகைகளோட பராமரிப்பு செலவா 12 மில்லியன் ரூபாவும், திருத்த செலவா 13 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டிருக்கு. நாடு வங்குரோத்து அடையாமல் என்ன ஆகும் இல்லையா? அப்புறம் வந்து 2023ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 26.4 மில்லியன் ரூபாவும், திருத்த செலவு 11 மில்லியன் ரூபாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 13.9 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 10.5 மில்லியன் ரூபாவாகவும் இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த அனுர அரசாங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறமா 2025ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 7.5 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 3 மில்லியன் ரூபாவாகவும் பதிவாகி இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய, அதாவது 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 3 மில்லியன் ரூபாய் பராமரிப்பு செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் பார்லிமெண்ட்ல வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறதால தான் என்னவோ தெரியல, சில பேர் வந்து அந்த ஜனாதிபதி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த வீட்டை விட்டு வெளில வர முடியாம சில பேர் வந்து இருந்தாங்க இல்லையா? அது வந்து இதனாலதான் போல, அதாவது நல்ல பெரிய வீடா இருக்கும், நல்லா வந்து செலவழிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திருத்த செலவே எவ்வளவு மில்லியன் போயிருக்கும் போது விட்டு வர மனசு வருமா? இப்ப மகன்மார் இருக்காங்க தானே, கடற்படையில சேர்த்து விட்டு நீங்க பிராக்டிஸ் போங்க அப்படின்னு சொன்னாலும், அங்கே போயிட்டு நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே கடற்படையில் இருந்து ப்ராப்பராக பயிற்சியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அங்கே இருந்துட்டு வந்துடுவாங்க. ஜனாதிபதி மாளிகைக்கு வந்து சொகுசாக இருந்துட்டு முடிச்சுட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்படி இருந்தால் இனி பராமரிப்புக்கெல்லாம் செலவு ஆகுமா ஆகாதா? அவங்க சொகுசாக இருக்கணும் தானே. ஜனாதிபதி விடப்புலன்னா சும்மாவா? இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன எங்கே போய்யா, எல்லாமே மக்கள் பணம். அதுதான் நினைக்கும் போது ஒரே வருத்தமா இருக்கு. அதாவது நாங்கள் கற்ற டெக்ஸ்ட்ல தான் அவங்க வந்து இவ்வளவு ஏகபோக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கவலையாக தான் இருக்கு. மைத்ரிபால சிறிசேன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லுவார், புதுசாக ஒரு கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன இந்த கார் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க? ஆமாம், எங்ககிட்ட இருந்த அரசாங்க வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து பிடுங்கிக்கிட்டா அப்போ நாங்கள் எதில் போகிறது? வாங்க தானே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த அளவுக்கு நீங்கள் இனி வாழ்ந்திருக்கீங்க. இப்போ வெளியே வரக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது தெரியுது, ராஜ வாழ்க்கைன்னு தான் வாழ்ந்துருக்காங்க. இனிமே இந்த அரசாங்கம் வந்து இப்போ கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து அடுத்த ஆட்சியாளர்கள் ஏறும்போதுதான் தெரியும், ஊழல்களை வெளிப்படுத்தும் போதுதான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் தெளிவாகவும் ஆழமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் லங்காஸ்ரீ நியூஸ் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பான உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நாங்கள் நிச்சயமாக வந்து அதை பகிர்ந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கும். ஸோ நாளை தினம் சந்திக்கலாம். பை பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.